அல்லாஹ் சொன்னான், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மா, நாயகமே உங்களை ரஹ்மத்தாக அன்றி அனுப்பவில்லை, உங்களை நான் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொன்னான். அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தான் ரஹ்மா என்றார்கள். இந்த ரப்புல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த ரப்புல் ஆலமீனையும் ரஹ்மத்துல் ஆலமீனையும் சேர்த்து தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும், ஒன்றோடு ஒன்று கோர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரே முஹம்மதியாவாக உள்ளார்களா இல்லையா என்பதனை, அந்த நூரே முஹம்மதியாவில் இருந்துதான் இந்த அகிலங்கள் எல்லாம் வெளிப்பட்டது என்பதையோ, அந்த நூரே முஹம்மதியாவில் இருந்துதான் இந்த அகிலங்களுக்கு தேவையான அத்துணை அம்சங்களும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதனை நாங்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். وأزكى تحيتي على المصطفى الهادي البرايا محمد، صلاة وتسليم على خير مرسلين محمد الداعي إلى سبل أعداء، صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى الهادي البرايا محمد، صلاة وتسليم على خير مرسلين محمد الداعي إلى سبل أعداء، بديع جمال أول الخلق إذ دنا إلى الله نورا سبح الله ديدنا، فكان لكل النور أصلا ومعدنا، بنور رسول الله أشرقت الدنا، ففي نوره كل يجيء ويذهب، صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى الهادي البرايا محمد، صلاة وتسليم على خير مرسلين محمد الداعي إلى سبل أعداء. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய அருமையான பெற்றோர்கள், சகோதரர்களான நபிமார், ரசூல்மார்கள், பரிசுத்தமான மனைவி மக்கள் ஆகியோர்கள் மீது என்றென்றும் ஸலவாத்தும் சலாமும் நித்தமும் நிலைத்து நிற்கட்டுமாக. அதேபோல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான தோழர்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வலிமார்கள், விசேஷமாக இந்த தவட்டகஹா ஜும்ஆ பள்ளிவாசலின் வளாகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குத்துபு செய்லான் அஷேக் உஸ்மான் வலியுல்லா கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும், இந்த சிறப்பான அவையில் அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்துக்களின்
அங்கத்தவர்களாக வருகை தந்து இங்கே குழுமி இருக்குகின்ற மதிப்புக்குரிய சாதாத்துமார்கள், அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியங்களை, அவர்களுடைய யதார்த்தங்களை இவ்வகிலத்தில் அள்ளி வீசி மனித உள்ளங்களை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றத்தக்க கண்ணியமிகு உலமாக்கள், அப்படியான புனிதமான நிகழ்வுகளில் அமர்ந்திருக்குகின்ற உங்களை போன்ற பெருமக்கள், நேரலையினூடாக கண்காணித்துக் கொண்டிருக்குகின்ற உலக முஸ்லிம்கள் எல்லோர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தும் எல்லோருக்கும் உண்டாகட்டுமாக. தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய இந்த உலகத்தில் பிறந்த ஒரு சிறப்பான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இன்றைய தினம் நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டில் தலைப்புரை தென்பட்டதற்கு இணங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பான இந்த சபைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நூரே முஹம்மதியா என்ற தலைப்பில் சில செய்திகள் நினைவுகூரப்பட வேண்டும் என்று வேண்டிய கொண்டதற்கு இணங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்பான விடயங்களை பற்றி நாம் இந்த நேரத்தில் பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த வகையில் அல் குர்ஆன் எங்களுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், فَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ فَاسْتَعِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ. அல் குர்ஆனை நீங்கள் ஓத முற்படுவீர்களாக இருந்தால் அல்லாஹ்விடம் ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து வீசப்பட்ட துரத்தப்பட்ட சாபத்திற்குள்ளான அந்த இபிலிசுனுடைய சகவாசத்திலிருந்து தோழமையிலிருந்து உங்களை நீங்கள் தூரமாக்கிக் கொள்வதற்காக வேண்டி குர்ஆனை ஓத துவங்குகின்ற தருணத்தில் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்ற உத்தரவை அல் குர்ஆன் எம்மை பார்த்து வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றான். பொதுவாக நாம் செய்கின்ற எந்த நல்ல காரியமாக இருப்பினும் சரிதான், அது உண்ணுகின்ற காரியமாக இருக்கலாம், ஆடை அணிகின்ற காரணமாக இருக்கலாம், தண்ணீர் அருந்துகின்ற விடயமாக இருக்கலாம், எதுவாக தூங்க போகின்றோம் என்றாலும் சரிதான், அல்லது தூக்கத்தில் இருந்து எழும்புகின்றோம் என்றாலும் சரிதான், நாம் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் துவங்குகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லித்தான் துவங்குவோம். அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருப்பார்கள். பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படாத செயல்கள் எல்லாம் பஹுவ அப்தர், அது நல்லதல்ல, அது சிறப்பான ஒன்றாக ஆகாது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அல் குர்ஆன் என்கின்ற நல்ல காரியத்தை துவங்குகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்ல வேண்டுமா அல்லது பிஸ்மில்லா சொல்ல கூடாதா என்பதற்கு அல் குர்ஆனிலும் ஆதாரம் இல்லை, அல் ஹதீஸிலும் ஆதாரம் இல்லை. குர்ஆனை துவங்குகின்ற பொழுது ஏனைய எல்லா கர்மங்களையும் நீங்கள் செய்கின்ற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி துவங்குங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஊதுவை கொண்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்ன பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னதற்கும் சரித்திரம் இல்லை. ஆனால் அல் குர்ஆன் என்கின்ற ஒன்றை மாத்திரம் நீங்கள் ஓத துவங்குகின்ற பொழுது, புரட்ட துவங்குகின்ற பொழுது, அது பற்றி ஆய்வு செய்ய அலச முற்படுகின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதற் கடமை, அது இறை கட்டளை, அது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி துவங்குங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லலாம், சொல்லாமல் போகலாம். அது அல் குர்ஆனுடைய ஒரு வசனம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் எங்களுடைய ஷாஃபி மதுஹபை பொறுத்த மட்டில் அது ஒரு வசனம். அந்த வசனத்தையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது ஓத வேண்டும் என்பது வாஜிப். என்ன காரணம்?
குர்ஆனை துவங்குகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி துவங்காமல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எடுத்த எடுப்பிலேயே ஷைத்தானை சொல்ல வேண்டுமா? துவக்கத்திலேயே ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டுமா அல்லது இறைவனுடைய அருளை தேடுவதா? சாப்பிட துவங்குகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல சொன்னோம். சாப்பிடுவதனுடைய மூலமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வர வேண்டும். நீங்கள் பிஸ்மில்லா சொல்ல தவறினால் உங்களுடன் ஷைத்தான் அமர்ந்து அருந்துவான், ஷைத்தான் அமர்ந்து உண்ணுவான், ஷைத்தான் உங்களுடன் உட்கார்ந்து தூங்குவான் என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இங்கே மாறி விழுகிறது. இங்கே விஷயம் மாறி புரண்டு நிற்பதற்குரிய காரணத்தை பற்றி பேசுகின்ற பெருமக்கள் அறிஞர்கள், குர்ஆனை நீங்கள் துவங்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஏன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும் தெரியுமா? குர்ஆன் என்பது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியங்களையும் பெருமைகளையும் அகமியங்களையும் ஆழமாக சுமந்து நிற்கின்ற, ஆழமாக சொல்ல வருகின்றதொரு ஒரு இறை வேதம். அது நபிமார்களாக இருக்கலாம், அது அவுலியாக்களாக இருக்கலாம், அல்லது நல்லடியார்களாக இருக்கலாம். எந்தெந்த விடயங்களை எல்லாம் நல்லதென்று கருதப்படுமோ அத்துணை விடயங்களும் பொதிந்திருக்குகின்ற அந்த அல் குர்ஆன் ஷைத்தான் ஏன் அவனிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவனுடைய குறிக்கோள், அவனுடைய லட்சியம், அவனுடைய போக்கஸ் என்பதெல்லாம் அவனுடைய முழு நிலைப்பாடும் என்னவென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய நபிமார்களாக இருக்கலாம், அல்லது வலிமார்களாக இருக்கலாம், அல்லது அஹ்லு பைத்துக்களாக இருக்கலாம், அல்லது கண்ணியமான உலமாக்களாக இருக்கலாம், மரியாதை குறைவான ஒன்றை ஏற்படுத்துவது அவனுடைய முதற்கட்ட அம்சம். மதிக்க கூடாது. ஒருவர் இன்னும் ஒருவரை மதிக்க கூடாது. ஒருவர் இன்னும் ஒருவரை கௌரவப்படுத்தக்கூடாது. அதிலும் விசேஷமாக நபிமார்களை இழிவுபடுத்த வேண்டும், நபிமார்களை தூசிக்க வேண்டும், நபிமார்களுடைய மகிமைகளை அகங்களிலிருந்து உள்ளங்களிலிருந்து அகற்றி கிழித்து வீசி எறிந்து புதைத்து விட வேண்டும் என்பது அவனுடைய பண்பாடு. அவன் செய்த முதல் வேலை. இப்லீஸ் ஷைத்தான் என்கின்ற ஒருவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்ற பொழுது மலக்குமார்கள் எல்லாம் சுஜூது செய்ய அவன் சுஜூது செய்ய மறுத்தான் அல்லவா? அவன் அங்கே பெருமை அடித்தான். அவன் நான் பெரியவன், இவர் இன்னும் ஒன்றால் உருவானவர், எனவே இவரை நான் மதிப்பதா? நபிமார்களை மதிக்க கூடாது. நபிமார்களுடைய அகமியங்களை சுமந்தவர்களாக இந்த மனிதர்கள் வாழக்கூடாது. எப்பொழுது அப்படி ஒரு நிலைக்கு மனிதர்கள் மாறுவார்களோ, எப்பொழுது மனிதர்கள் நபிமார்களை மதிக்கின்றவர்களாகவும் அவுலியாக்களை அன்பு கொள்கின்றவர்களாகவும் நல்லடியார்களுடைய நேசம் கொண்டவர்களாகவும் ஆகுவார்களோ அவர்கள் இவ்வுலகத்திலும் ஜெயம் பெற்றவர்கள், மறு உலகத்திலும் ஜெயம் பெற்றவர்களாக ஆகி விடுவ கூடாது என்பது அவனுடைய அடிப்படை அம்சம். அதனால் குர்ஆன் என்பது எங்களுடைய பெருமக்கள் சொல்லித் தருகின்ற ஒன்று மாத்திரமல்ல. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் அதற்கு அவர்கள் சொன்ன பதிலும் உங்களுக்கு நன்றாக தெரியும். என்ன கேள்வியும் பதிலும்? சஹாபாக்கள் சென்று கேட்பார்கள், அன்னையே தாயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கின்ற செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம், அவர்களுடைய வாழ்க்கை அம்சம், கைஃப கான குலுகு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி எப்படி இருந்தது என்று எங்களுக்கு சொல்லித் தாருங்கள். அவர்களுடைய அம்சங்கள், அவர்களை பற்றிய தகவல்கள் என்றால் அவர்களுடைய பேச்சாக இருக்கலாம், அவர்களுடைய சிரிப்பாக இருக்கலாம், அவர்களுடைய உறக்கமாக இருக்கலாம், அவர்களுடைய நடையாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்வியலாக இருக்கலாம், அவர்கள் காட்ட வந்த வழிகாட்டலாக மார்க்கமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது அஹ்லாக், அது நற்குணங்கள், நல்ல செய்தி என்று எதுவெல்லாம் வருமோ அவை எல்லாம்
அஹ்லாக் என்கின்ற ஒன்றிற்குள் உள்ளடங்கிவிடும் என்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள் எப்படி இருந்தது, அவருடைய லௌகீக வாழ்வியலாக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய ஆத்மீக வாழ்வியலாக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய மர்மை சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே எப்படி இருந்தது என்று கேட்ட பொழுது அவர்கள் கேட்ட பதில், நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா, நீங்கள் குர்ஆனை பார்க்கவில்லையா, நீங்கள் குர்ஆனை புரட்டவில்லையா? குர்ஆன் என்பது அவருடைய குணமாக இருந்தது என்று சொல்லுவார்கள். கான குலுகுஹு அல் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டுமா, அவர்களுடைய குணங்களை காண வேண்டுமா, அவர்களை பற்றி அறிவார்த்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு தேட வேண்டுமா, குர்ஆனை புரட்டுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்லுவார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எதுவோ அது குர்ஆன், குர்ஆன் எதுவோ அது பெருமானாருடைய குணம் என்ற கருத்தை சொல்லுவார்கள். குர்ஆனை காண வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்திலே காணுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்தை காண வேண்டும் என்றால் குர்ஆனை காணுங்கள். குர்ஆனை கண்டால் கண்மணியை காணுங்கள், கண்மணியை கண்டால் குர்ஆனை பாருங்கள். ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றது என்று சொல்வது போல குர்ஆனுடைய மறுபக்கம் மறுமுகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லுவார்கள். அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. எனவே குர்ஆன் என்பது முஅ்ஜிஸா, குர்ஆன் என்பது காலமெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காலமெல்லாம் நினைத்திருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். குர்ஆன் என்பது ஒளி என்றால், குர்ஆன் என்பது ஒளி என்று குர்ஆன் சொல்லுகின்றது என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒளியாக உள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே நூரே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தம், அவர்களுடைய வெளிப்படை மட்டுமல்ல, அவர்களுடைய அந்தரங்கமும் தான் நூறாக இருந்தது என்றால் அது என்ன நூர், எந்த நூர் என்று தேட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. குர்ஆனை பாருங்கள், குர்ஆனை புரட்டுங்கள், குர்ஆனை தேடுங்கள். அப்படி தேடுகின்ற பொழுது மாத்திரம்தான் ஷைத்தானுடைய வலைக்குள் சிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஷைத்தானுடைய பிடியிலிருந்து உங்களை பாதுகாக்க தவறி ஷைத்தானுடைய அரவணைப்பில் நீங்கள் பயணிக்காமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகிமைகளையும் பெருமைகளையும் சொந்தவர்களாக செல்வீர்களாக இருந்தால் அங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரே முஹம்மதியா, குர்ஆன் நூர் என்றால் அது நூரே முஹம்மதியா, குர்ஆன் ஒளிகாட்டுகின்றது என்றால், குர்ஆன் நேர் வழிகாட்டுகின்றது என்றால், குர்ஆன் பிரகாசம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருக்குகின்றார்கள் என்ற கருத்தை தாங்கி நிற்கும். அன்பிற்கினியவர்களே, மரியாதைக்குரியவர்களே, நாங்கள் தொழுகையிலே ஐங்காலம் தொழுகின்ற தொழுகையின் மூடாக ஓதுகின்ற ஒரு அத்தியாயம் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு விடயம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்புல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீனுக்கு போலெல்லாம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று துவங்கி செல்லும். இந்த ரப்புல் ஆலமீன் என்றால் கருத்து என்ன? பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து போஷிப்பவன், படைத்தவன், அகிலங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன். இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் நிகழணுமோ, நிகழ்ந்ததோ, நிகழுமோ அது நேரம் கடந்து காலம் கடந்து நேர காலங்களுக்கு அப்பால் எதுவெல்லாம் இந்த பிரபஞ்சங்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்குமோ அவை எல்லாவற்றுக்கும் பொறுப்புதாரி, அவை எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன். அவன் எவனோ அவன்தான் ரப், அவன்தான் இலாஹ், அவன்தான் அல்லாஹ். அதே ரப்புல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது இது நூரே முஹம்மதியாவுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற ஆணித்தரமான ஆதாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருக்குகின்றார்கள், நூறாக இருக்குகின்றார்கள். அவர்களில் இருந்துதான் அகிலமே விரிந்தது,
அந்த சராசரங்களும் அவர்களிலிருந்துதான் தோற்றம் பெற்றது என்பதற்கெல்லாம் நாங்கள் நபிமொழிகளை ஆதாரம் காண்பிக்குகின்ற பொழுது அது குதர்க்கத்திற்கு உள்ளாக்கப்படுவதை காணலாம். அதை தர்க்கத்துக்கு உள்ளாக்கப்படுவதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவதை நீங்கள் படித்திருப்பீர்கள், கண்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். நாம் அதில் தொடவில்லை, அதை நாம் தொட்டும் பார்க்கவில்லை, அதை நாம் இங்கு சொல்ல வரவும் இல்லை. நாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரே முஹம்மதியாவாக நூறாக இருக்குகின்றார்கள். அந்த நூறில் இருந்துதான் இறைவன் இந்த பிரபஞ்சங்களை வெளிப்படுத்தினான் என்பதற்கும், இந்த பிரபஞ்சங்களுக்கு தேவையான அத்துணை விஷயங்களை, அது ஆத்மீகம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் அல்லது இந்த உலகம் சார்ந்த வெளிப்படையான சரீரம் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், அத்துணை அம்சங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிதாவாக, வசீலாவாக, அவர்கள் ஒரு துணையாக இறைவன் உபயோகித்திருக்கின்றான். இறைவன் அவர்களை அப்படித்தான் விളിக்குகின்றான் என்பதற்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று எந்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் தொழுகின்றீர்களோ, எந்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் எல்லாம் வணங்குகின்றோமோ, எந்த ரப்புல் ஆலமீனை நாம் எல்லாம் விசுவாசம் கொண்டிருக்கின்றோமோ, அதே ரப், அதே இலாஹ், அதே அல்லாஹ் அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். எவ்வளவு அற்புதமான, எவ்வளவு ஆழமான, எவ்வளவு அகமியங்கள் நிறைந்த ஒரு வாசகம். பெருமானாரை புரிந்து கொள்வதற்கு இந்த வசனத்தை விட்டால் வேறு வசனங்கள் இருக்குமா இல்லையா என்பதற்கு அப்பால் இது மிக ஆணித்தரமான, அழுத்தம் திருத்தமான வசனம். பெருமானாரை புரிந்து கொள்வதற்கு புரிந்து கொண்டோமா? பெருமானாருடைய அகமியத்தை பேசுகின்றவர்கள் புரிந்து கொண்டார்களா? அல்லது பெருமானாருடைய அகமியங்களை அழிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றவர்கள் அறிந்து கொண்டார்களா, கண்டுபிடித்தார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொருத்தருடைய தேடலும் ஒவ்வொரு விதம். தேடுங்கள். சென்ற வருஷம் எதை சொன்னோமோ, சென்ற வருஷம் எதை பேசினோமோ, சென்ற வருஷம் எதை தேடினோமோ அதைத்தான் என்றும் நாளையும் தேடிக்கொண்டிருப்போம் என்றால் இந்த சமூகத்துக்கு காலத்துக்கு காலம் தேவையான விடயங்களை அல் குர்ஆனிடம் இருந்து எங்கிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே என்னென்னமோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது ஆத்மீக மாற்றமா இருக்கலாம் அல்லது லௌகீக மாற்றமா இருக்கலாம். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் அது அறிவியல் சார்ந்த கருத்தாக இருக்கலாம் அல்லது அகமியம் சார்ந்த கருத்துக்களாக இருக்கலாம். நாளாந்தம் தோன்றுகின்ற இந்த அறிவியல் முதல் அகமியம் வரை சம்பந்தப்பட்ட அத்துணை அம்சங்களுக்கும் அல் குர்ஆனிடம் இருந்து ஆதாரம் இருக்குகின்றது என்றால் அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியம், அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவியல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா அன முஹ்தா, இன்னமா அன ரஹ்மத்துன் முஹ்தா. எவ்வளவு வசனம், எவ்வளவு அற்புதமான, எவ்வளவு ஆழமான, எவ்வளவு தத்துவம் மிகுந்த செய்தி. நான் தான் ரஹ்மா. யாருக்கு அந்த அதிகாரம்? என்ன சொல்ல முடியுமா? இந்த பிரபஞ்சத்திலே யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதா? நான் மட்டும்தான், நானே தான் ரஹ்மா, நான் தான் ரஹ்மத்தாக வந்திருக்கின்றேன் என்று எந்த ஒரு ரசூலாவது, எந்த ஒரு நபியாவது, எந்த ஒரு அவுலியாவது இந்த பிரபஞ்சத்திலே இவ்வளவு தைரியமாக சொன்னார்களா என்றால் இல்லவே இல்லை சகோதரர்களே. அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான் சொன்னார்கள். இன்னமா அன ரஹ்மா, நான் தான் ரஹ்மா. அல்லாஹ் சொன்னான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மா, நாயகமே உங்களை ரஹ்மத்தாக அன்றி அனுப்பவில்லை, உங்களை நான் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொன்னான். அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தான் ரஹ்மா என்றார்கள். என்ன ரஹ்மா? நாம் குத்பாவில் சொல்ல வந்த செய்திதான். இருந்தாலும் அது நமக்கு போதிய அவகாசத்தை தரவில்லை என்பதற்காக இந்த ரப்புல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த ரப்புல் ஆலமீனையும் ரஹ்மத்துல்லில் ஆலமீனையும் சேர்த்து தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும், ஒன்றோடு ஒன்று கோர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரே முஹம்மதியாவாக உள்ளார்களா இல்லையா என்பதனை, அந்த நூரே முஹம்மதியாவில் இருந்துதான் இந்த அகிலங்கள் எல்லாம் வெளிப்பட்டது என்பதையோ, அந்த நூரே முஹம்மதியாவில் இருந்துதான் இந்த அகிலங்களுக்கு தேவையான அத்துணை அம்சங்களும்
பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதனை நாங்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, ரப்புல் ஆலமீன், ரப்பு என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது துவக்கத்திலேயே சொன்னோம், படைத்தவன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன். இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கும் ஏனைய எத்தனை உலகங்கள் இருக்குமோ அத்துணை உலகம். ஆலமீன், ஆலமீன் என்றால் நேரம், காலம், இடம். நேரம், காலம், இடத்தோடு சம்பந்தப்பட்டவைகள் ஆலம், உலகம் என்பது. எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்குமோ, எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இடங்கள் இருக்குமோ அங்கெல்லாம் அப்பொழுதெல்லாம் இறைவன் ரப்பாக இருக்குகின்றான் என்றால், இறைவன் படைத்தவனாக இருக்குகின்றான் என்றால், இறைவன் பரிபாலிப்பவனாக இருக்கின்றான் என்றால், இறைவன் போஷிப்பவனாக இருக்குகின்றான் என்றால், அதே இறைவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது, உங்களை நாங்கள் ரஹ்மத்தாக அனுப்பினோம் என்று சொல்கின்றான். படைத்தல் என்பது ரஹ்மா, பரிபாலனம் செய்வது என்பது ரஹ்மா, போஷிப்பது என்பது ரஹ்மா. இந்த உலகத்திலே இப்பொழுதும் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை நல்ல விடயங்களும் அது ரஹ்மாவாக இருக்குகின்றது என்ற செய்தியின் அடிப்படையில் அந்த அத்துணை ரஹ்மத்துக்கும் இறைவன் படைக்கலாம் அல்லது பரிபாலிக்கலாம் அல்லது போஷிக்கலாம் அத்துணை விஷயங்களையும் மூல கர்த்தாவாக முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைத்து வைத்தான். அதனால் உங்களை நாங்கள் ரஹ்மத்தாக அன்றி அனுப்பவில்லை என்று சொன்னான் அல்லாஹ். நான் தான் அனைத்துக்கும் சொந்தக்காரன், என்னைத்தான் அல்லாஹு தஆலா அருளாக வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள் எந்தல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பிற்கினிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்தாக அமைத்திருக்கின்றான் என்றால் அது ஒரு லேசிப்பட்ட விஷயம் அல்ல. எதற்கெல்லாம் ரஹ்மத்தாக இருக்குகின்றார்கள், யாருக்கெல்லாம் ரஹ்மத்தாக இருக்குகின்றார்கள், எங்கெல்லாம் ரஹ்மத்தாக இருக்குகின்றார்கள் என்பதனை அல் ஆலமீன் என்ற அந்த ரஹ்மத்துன் லில் ஆலமீன், ஆலமீன் சொல்லுகின்றது பிரபஞ்சங்களுக்கெல்லாம் ரஹ்மா, பிரபஞ்சங்களுக்கெல்லாம் ரஹ்மா. யார் சொன்னா? ரப்புல் ஆலமீன் சொன்னா. பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்தவன் சொன்னான், பிரபஞ்சங்களை எல்லாம் பரிபாலிப்பவன் சொன்னான், பிரபஞ்சங்களை எல்லாம் போஷிப்பவன் சொன்னான், பிரபஞ்சங்களை எல்லாம் உருவாக்கியவன் சொன்னான். நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த பிரபஞ்சங்களுக்கெல்லாம், எந்த பிரபஞ்சங்களுக்கெல்லாம் நாங்கள் ரப்பாக இருக்கின்றோமோ அத்துணை பிரபஞ்சங்களுக்கும் யா ரசூலல்லாஹ் நீங்கள் ரஹ்மத்தாக இருக்கின்றீர்கள், உங்களினூடாக அத்தனை விஷயங்களும் உருவாகி கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை சொன்னான் அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரே முஹம்மதியாவாக உள்ளார்கள் என்று சொல்கின்ற பொழுது, அந்த நூறில் இருந்துதான் அத்துணையையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான் என்று சொல்கின்ற பொழுது, இந்த பிரபஞ்சங்களுக்கெல்லாம் எது எது எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அத்துணை அம்சங்களையும் அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற நூறினூடாகத்தான், அந்த ரஹ்மத்தினூடாகத்தான், அந்த ரஹ்மத்தினுடைய மறுபெயர் நூர், நூறுக்கும் மறுபெயர் ரஹ்மா. குர்ஆனுடைய மறுபக்கம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறுமுகம் அல் குர்ஆன் என்பது போல, குர்ஆன் நூர் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர் என்றால் அந்த நூருடைய வெளிப்பாடாக அல் குர்ஆன் தோன்றியது என்ற கருத்தை எங்களுக்கு பெருமக்கள் சொல்லுவார்கள். இருப்பினும் குர்ஆனுடைய ஒரு வசனம் இருக்குகின்றது, அது சூரத்துல் அன்பியாவுடைய வசனம். நாங்கள் எல்லா உயிருள்ள வஸ்துக்களையும் தண்ணீரில் இருந்து படைத்தோம் என்று அந்த வசனம் சொல்லும். தண்ணீரில் இருந்து நாங்கள் உருவாக்கினோம் என்று ஒரு வசனம் சொல்லும். இங்கே நாங்கள் ரஹ்மத் பற்றியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரே முஹம்மதியா பற்றியும் பேசுகின்ற பொழுது இந்த வசனம் இடையூறாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு மறுதரப்பினர்களால் பெருமானாருடைய நூரை முஹம்மதியாவை நூற்க முற்படுகின்றவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமைகளை குர்ஆனின் மூலமாக காண தவறுகின்ற பொழுது இது போன்ற வசனங்கள் அங்கே வந்து எங்களுக்கு இடையூறாக நிற்பதை நாங்கள் காணலாம். ஆனால் இதற்கு பெருமக்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்ன தெரியுமா? அது எப்படி? பெருமானாரில் இருந்து எல்லாவற்றையும் அல்லாஹ்
அந்த நூறிலிருந்து, அந்த ரஹமத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இந்த அகிலங்களை உருவாக்கினான். இந்த அகிலங்களுக்கு தேவையான அத்தனை வசனங்களையும் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால், இங்கே அல் குர்ஆன் சூரத்துல் அம்பியாவுடைய ஒரு வசனம், எல்லா வஸ்தையும் தண்ணீரில் இருந்தல்லவா படைத்தான் என்று சொல்லுகின்ற பொழுது, எங்களுடைய அறிஞர் பெருமக்கள், எங்களுடைய கண்ணியமான சூஃபியாக்கள், கண்ணியமான ஷேகுமார்கள் சொல்லுவார்கள், அல்மா தண்ணீர் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிய பெயர்களில் மறுபெயர் என்று சொல்லுவார்கள். எல்லா உயிருள்ள வஸ்துக்களையும் தண்ணீரில் இருந்து படைத்தோம் என்றால், அந்த தண்ணீருடைய அந்த அல்மா என்று சொல்லுகின்ற அந்த சொல்லினுடைய மறு பெயர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லுவார்கள். தண்ணீர் என்றால் எந்த தண்ணீர் என்று தேடப்போனீர்கள்? ஆத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், வாய்க்கால் தண்ணீர், மழை தண்ணீர், எந்த தண்ணீர் என்று தெரியாது. எப்படி அல்மா என்பதற்கு தண்ணீர் என்று நாங்கள் அர்த்தம் கொடுத்தாலும் அது எந்த தண்ணீர் என்று எங்களால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாதோ, அதே போல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறாக இருக்குகின்றார்கள் என்றால், அவர்கள் ரஹமத்தாக இருக்குகின்றார்கள் என்றால், அது எந்த நூர், அது எந்த ரஹமத் என்று எங்களால் வரையறுத்து சொல்ல முடியாது. அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இருந்துதான் அந்த அல்மா என்று சொல்லுகின்ற அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான பெயர்களில் உள்ளதோ என்று எங்களுடைய அறிஞர் பெருமக்கள் சொல்லி தந்ததுக்கு இணங்க அல்லாஹ் தஆலா அங்கும் அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் விளக்குகின்றான். எனவே அன்பானவர்களே, அருமையானவர்களே, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்றால், அவர்களை தரிசிக்க வேண்டும் என்றால், அவர்களை படிக்க வேண்டும் என்றால், அல் குர்ஆனை புரட்டுங்கள், அல் குர்ஆனை பாருங்கள், அல் குர்ஆனில் தேடுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை உங்களுடைய கல்புகளில் எல்லாம் ஆழ பதிவு செய்தவர்களாக, கல்லில் எழுதினால் எப்படி அழியாதோ, மலை பாறைகளில் எப்படி பொறித்தால் அழியாதோ, காலமெல்லாம் நிலைத்திருக்குமோ, அதுபோல் உங்களுடைய கல்பில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அகமியத்தை, அந்தஸ்தை, மதிப்பை, பெருமையை ஆழமாக பதிவு செய்யுங்கள். பதிவு செய்ததன் பிறகு நீங்கள் குர்ஆனை தூக்குங்கள், குர்ஆனை கொஞ்சுங்கள், குர்ஆனை முத்தமிடுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள், குர்ஆனை புரட்டுங்கள். அங்கே பார்க்கும் திசைகள் எல்லாம் ஒவ்வொரு வசனத்திலும், ஒவ்வொரு சூறாவிலும் எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பார்கள். அதனால் தான் பெருமக்கள் சொல்வார்கள், குர்ஆன் முழுக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம்தான் காணப்படுகின்றது என்று சொல்வார்கள். எனவே அப்படியான அந்தஸ்தை பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லது அப்படியான பாக்கியம் பெற்ற, அப்படியான கருத்துக்களை சொல்கின்ற, அப்படியான ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த நல்லடியார்களோடு, அஹ்லு பைத்துக்களோடு, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ உலமாக்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு எல்லோருக்கும் பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு நீ பயந்தளிக்குகின்ற அத்தனை விஷயங்களும், அத்தனை அம்சங்களும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலாவின் ஊடாக, அவர்களுடைய இஸ்திகாதான ஊடாக, அவர்களுடைய வாசித்தாவின் ஊடாக வழங்குகின்றாய் என்ற முழுமையான நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலும், எங்கள் குழந்தைகளுடைய கல்புகளிலும், எங்கள் மனைவி மக்களுடைய கல்புகளிலும், எங்களை சார்ந்த சமூகத்தினுடைய கல்புகளிலும் நீ வழங்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னால் அல் ஜாமியத்துல் நிசாமியா அரபிக் கல்லூரியின் அதிபர், சங்கைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் இப்ராஹிம் ரப்பானி அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரே முஹம்மதியா, இந்த உலகத்தின் தோற்றம் என்ன என்பதை உங்களுக்கு முன்னால் பேசி முடித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பள்ளியின் சார்பாக, இந்த பள்ளியின் நிர்வாகத்தினர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நாளைய தினம் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்த இருப்பவர் அல் அஜ்வதுல் ஃபாசியா அரபிக் கல்லூரி, கொழும்பு 12 மெசஞ்சர் ஸ்ட்ரீட், அந்த பள்ளியின், அந்த மதரசாவின் அதிபரான அல்ஹாஜ் மௌலவி
அஹ்மது சூஃபி மஹலரி அவர்கள் நாளைய தினம் உரை நிகழ்த்துவார்கள். அதிலேயும் நீங்கள் பிரயோஜனம் பெறுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். இந்த மஜ்லிஸ் இனிய ஸலவாத்துடன் நிறைவுபடும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு